கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் இந்த 3வது ஞாயிறு கலைக்குளத்தில் இருக்கக்கூடிய உங்களோடு இருப்பதற்கும் இறை வார்த்தையின் வழியில இந்த ஒரு நாள் தியானத்தை சிந்திப்பதற்கும் எங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை உங்கள் பங்கு தந்தை வழியாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாது அகில உலக பெண்கள் தினம் என்ற ஒரு அற்புதமான தினம். இன்று நாங்கள் வரும் பொழுது காலையில ரேடியோல எல்லாம் எல்லா சேனல் எந்த பக்கம் திரும்பினாலும் 100.1, 102.1, 100.5 நினைக்கிறேன், அப்புறம் 106.4 இப்படி மாத்தி தான் போட்டு பார்த்தோம். எல்லா இடத்திலும் பெண்கள் 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 தினம் என்றுதான் இருந்தது. ஆக உங்களுடைய பங்கு தந்தையும் திருப்படியிலே பெண்கள் பெண்கள் தினம் பற்றி ஏதாவது அப்படின்னா இன்றைக்கு வாசகமும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. முதல்ல கொஞ்சம் வாசகத்தை விட்டு வெளியில போலாம். வாசகத்தை விட்டு வெளியில போவோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் விடுதலை பயண போராளி வேலு நாச்சியார் இருக்கிறார். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நம்ம பக்கத்துல இருக்காரு சிவகங்கையில. அவருக்கு என்ன ஒரு பூங்கா, ஒரு மணிமண்டபம் எல்லாம் இருக்கு. பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆக நம்முடைய தென்னாட்டிலே விடுதலை போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் என்று சொன்னால் வடநாட்டில் அவங்களுக்கு இணையா யாரு? வரலாற்று படிச்சிருக்கணும், வரலாற்று ஆசிரியர் இருக்கிறாரு. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். சூப்பரா சொன்னீங்க. கைதட்டுங்க பார்க்கலாம். அழகா இருக்கு. ஜான்சி ராணி. ஆக அப்படி வீரம் நிறைந்த இந்த நிலத்திலே வந்திருக்கிறோம். பெற்ற மகனை இடுப்பில் கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி என்ன பண்ணார்? தோல் கொடுத்தார். எதற்காக? தன்மானத்தை காக்கவா, இல்லை தன் வீட்டை காக்கவா, இல்லை தனக்கு வருமானம் ஈட்டவா, இல்லை தன் மகனுக்கு எதிர்காலம் கொடுக்கவா? எதற்காக? நாட்டுக்காக, நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக. ஆக லட்சக்கணக்கான மக்களின் எதிர்காலத்துக்காக தன் பெற்றெடுத்த குழந்தையின் போரிலே கொடுக்கிறாள் என்று சொன்னால் அதுதான் வீரத்தின் நிலம், அதுதான் வீர பெண்மணி. அத்தகைய வீரம் சொரிந்த மண்தான் நம் இந்தியா, நம் தமிழ்நாடு என்று சொன்னால் அது உண்மை மிகை ஆகாது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, விடுதலை போராட்டத்தில் எத்தனையோ பேரை பார்க்கலாம். அன்னிப்பரிசன் அம்மையார்கள் நிறைய பேரை பார்க்கலாம். அப்புறம் நம்ம பாட்டி, அவை பாட்டி, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஒரு கார் விபத்துல தன்னுடைய 2 கைகளை இழந்த பெண்மணி விமானம் ஓட்டுகிறார். முடியுமா? நமக்கெல்லாம் கை போச்சு, கால் போச்சு, ஏதோ ஒரு சின்ன கையில விரல அப்படின்னா ஐயோ போச்சு அப்படின்னு அப்படியே முடங்கிடணும். தன் 2 கரங்களையும் இழந்து முழுமையாக இழந்து விட்டார் விபத்துல. ஆனால் விமானம் மட்டும் பணிப்பெண்ணாக, விமான பைலட்டாக மாறினார். சரித்திரம் படைத்தார். பெண் என்றால் வலிமை. நம்மளா இன்னும் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்க பெண் என்றால் கோழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2வது தரம் ஆணுக்கு அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இல்லவே இல்லை. ஆணுக்கு நிகர் பெண், பெண் என்றால் வலிமை. அதை நிச்சயமாக நீங்க உணரணும், நிறைய பேர் உணர்றதில்லை. ஏன்னா இந்த மாமியா மருமக சண்டையிலேயே அது புரியுது. பெண்ணுக்கு ஆண்களை விட பெண்கள் தான் தடையா இருக்கிறாங்க. பெண்களுடைய வளர்ச்சியில, பெண்களுடைய வளர்ச்சியில பெண்கள் தான் நிறைய இடத்துல தடையாக இருக்கிறார்கள். பட்டிமன்ற பேச்சாளர் யாரது? பாரதி பாஸ்கர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? பாரதி பாஸ்கர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அதே போல தன்னுடைய ஒரு விபத்துல தன்னுடைய கால்கள் 2ஐயும் இழந்த பெண்மணி மீண்டு வருகிறார். நான் இதெல்லாம் வீடியோல நிறைய எனக்கெல்லாம் மோட்டிவேஷன் டாப்லாம் நான் நிறைய இந்த மாதிரி டெய்லி சர்வீஸ், பிரேயர், பிரீச்சிங்கே போறேன். அந்த மாதிரி மோட்டிவேஷன் டாப்பும் நிறைய கொடுப்பேன். கொடுக்கறது இப்ப நான் கொஞ்சம் நிறுத்தி இருக்கேன். நான் வேலை பணிகள் அதிகமா இருக்கு, அதெல்லாம் நேரம் செய்ய முடியல. அந்த வீடியோஸ் நிறைய சேகரிச்சு வச்சிருக்கிறேன். பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் போடுவேன். வீல் சேர்ல விபத்துல
கைகளை இழந்தவள் விமான ஓட்டியாக மாறினாள் என்று சொன்னேன். கால்களை இழந்த பெண் முன் இன்று உலகம் முழுவதும் வீல் சேர்ல பயணித்துக் கொண்டிருக்கிறார். உலக பெண்கள் எங்கெல்லாம் பெண்களுடைய கூடுகை இருக்கிறதோ, கல்லூரிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்லுகிறார். அங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு இந்த மோட்டிவேஷனல் டாக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெண்கள் என்றால் ஆழ பிறந்தவர்கள். நாம தான் இந்த மாத்தி மாத்தி சொல்லிருக்கோம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பெண் புத்தி பின்புத்தி பின்புத்தின்னு. அந்த பெண் புத்தி பின்புத்தின்னு என்ன? சிந்திக்கும் திறனுடைய புத்தி. சிந்தித்து செயல்படுவார். ஸ்லோவா முன்னால நடக்கிறது பின்னால நடக்க போறது முன்னால யோசிப்பா. அப்படிதான் சொல்றாங்க அந்த இடத்துல. ஆனா ஏதாவது தப்பு நடந்துச்சா உடனே பெண் புத்தி பின் புத்தி. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே ஆழ்வதும் பெண்ணாலே, ஆக்கம் பெறுவதும் பெண்ணாலே. மறந்துட்டோம், நாம மறந்துட்டோம். இயேசுவில் வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, பொக்கத்தவனுக்கு போலியார் அப்படிலாம் சொல்லுவாங்க. போக்கு தெரிந்தவனுக்கு போலீஸ் வேலை. புரியுதுங்களா? வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. நானும் வாத்தியார் தான் ரிட்டையர்டு. நான் இன்னும் 12 வருஷம் சர்வீஸ் இருக்கு நினைக்கிறேன். இன்னும் 11 வருஷம் சர்வீஸ் இருக்கா, 9 வருஷம் சர்வீஸ். ஆக இப்படி இயேசு அருமையான சகோதர சகோதரிகளை பெண்கள் என்றால் வீரம். பி.டி. உஷா யார்? முதல் பெண்மணி, முதல் ஐபிஎஸ், இந்தியாவில் முதல் ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் யாரு? கிரண் பேடி. சொல்லணும், தெரியணும். சிந்து. பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இதெல்லாம் இப்படி கடந்து வந்தவன்னா விவிலியத்துக்குள்ள வரும். விவிலியத்துல வந்தா வீரமங்கை யாரு? விவிலியத்துல வீரமங்கை யாரு? வெரோனிகா. சூப்பர், பிரைஸ் தி லார்ட். வெரோனிகா வீரத்தாய். அதையும் தாண்டி அன்னை மரியாள் வீரத்தாய். பெற்றெடுத்த மகனை சிலுவையிலே கையெழுத்தும் அந்த சிலுவை அடிகளே நின்றாள் என்று சொன்னால் அந்த அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அத்தகைய மன வலிமை இல்ல, தைரியம் இல்ல. என்ன வந்தது? கடவுளின் அருள் இருந்தது. அதனால் தான் அவள் அருள் நிறைந்தவள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரர்களே, எத்தனையோ இருக்கிறது. ஏன் இங்கோ சென்று கொண்டு இருக்கிறோம்? அன்னை தெரேசா புனிதர்கள் இருக்கிறாங்க. அன்னை தெரேசாவும் புனிதர் தான். ஆனா நம்ம காலத்துல, நம்ம இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர், வாழும்போதே நடமாடும் புனிதை என்று பெயர் பெற்றவள். ஏதோ நாட்டிலே பிறந்து நம் தேசத்துக்கு வந்து தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து இங்கே இறந்தாள். நம் நாட்டின் தேசிய கொடி அவள் பூத உடலிலே இடப்பட்டது. தேச மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். நோபல் பரிசு பெற்றார் என்று சொன்னால் பெண்களால் முடியாதது என்று எதுவும் இருக்கிறதா? விண்வெளியிலே யார் இருக்கிறார்? பெண் போயிட்டு வந்தாங்க. இப்ப யாரு? சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா இன்னொரு போயிட்டு வந்தாங்க முன்னால. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பெண்கள் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது நான் ஏன் மட்டும் இப்படி இருக்கிறேன்? இந்த கலைக்குளத்தில் முடங்கி கிடக்கிறேன். இந்த கலைக்குளத்தில் ஒரு குக்கிராமத்திலே கிடக்கிறேன். சாணி அள்ளி கொண்டிருக்கிறேன். மாட்டுக்கு வைக்கல் புல்லு கொண்டிருக்கிறேன். காப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுப்படியில் கிடந்து கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்க வேண்டும். சிறகுகளை விரித்து நீங்கள் பறக்க வேண்டும். அப்படியே மெதுவா சரகடி போடி காலாயிரம் போய் சிவங்க போடு மதுரை போன உடனே ஹைதராபாத் போயிருந்தேன். மதுரை ஹைதராபாத் தினமும் பிளைட் இருக்கு. அப்படி போனீங்கன்னா உலகம் தெரியும். நான் எவ்வளவு தூரம் சரியா பேசிட்டு இருக்கேன் தெரியல. பெண்கள் கேட்டுக்கிறேன். நான் பாடி ஏதோ வீரவசனம் பேசிட்டு இருக்கேன் மாதிரி ஆயிடக்கூடாது. ஆக இப்படியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பாடல் குழுவினுடைய பாதுகாவலியார் சிசிலியா. என்ன சொல்ல நினைக்கிறிய? உங்களுக்கு நீ அவரை பார்க்கிற வீரத்துக்கு அடையாளம். காத்ரினா, இயேசுவின் குழந்தை தெரேசா, எத்தனை பேர் இருந்திருக்கார்கள்? மரியாள், மார்த்தா, ரூத், பழம் பேர சொல்லலாம். பழங்கள் அங்க வாழ்ந்திருக்கிறார்கள். கொள்கை பிடிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அடிமை தலையை தகர்த்து எறிந்திருக்கிறார்கள். சாதனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆக இந்த உலகுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக தன்னோடு பிறந்த ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக, தங்கையாக, அக்காவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் தான்
கட்டிக்கொண்ட கணவனுக்கு மனைவி ஆகிறார், தான் பெற்ற மகனுக்கு தாய் ஆகிறார், தன் மகனின் மனைவிக்கு மாமியார் ஆகிறார், தன் உறவுகளுக்கு அத்தை ஆகிறார் என்று பல உறவு பரிமாற்றத்தை எடுக்கிறார். இந்த உறவு பரிமாற்றத்திலே அத்தனையும் திறம்பட செய்கிறார். தாயாக, மனைவியாக, தன்னை பெற்ற பெற்றோருக்கு பிள்ளையாக, உடன் பிறந்த சகோதரனுக்கு ஒரு சகோதரியாக, எல்லா ரோல் பிளேயும் இருக்காங்க. அவ்வளவு அருமையா திறமையா செய்வாங்க. அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே ஆழ்வதும் பெண்ணாலே, ஆக்கம் பெறுவதும் பெண்ணாலே, அழிவது பெண்ணாலே அல்ல என்று என்னைக்கு சொல்லாதீங்க, சொல்லவே கூடாது. அதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகிற யார் அது? சமாரிய பெண். அந்த சமாரிய பெண்ணுடைய அந்த குளம், அந்த கிணறு எங்க இயேசு சந்தித்தார். அதெல்லாம் பார்த்துட்டு புனித பூமி ஹோலி லேண்ட் டூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. போயிருந்தேன். 10-12 நாட்கள் இந்த பயணத்தில் இருந்தபோது அந்த கிணற்றடிகளை வாசிக்கும் போது எனக்கு அதெல்லாம் அங்க நான் நின்றது ஞாபகம் வந்தது. அந்த அம்மா அங்க நிற்கிற மாதிரியும் இயேசு தண்ணி கேட்பது மாதிரி ஒரு சிலையை வடித்து வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இருந்து போட்டோ எடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. இயேசு அருமையான சகோதரர்களை நிகழ்வுகள் சித்தரிக்கப்படுகின்றன, உண்மையாக சித்தரிக்கப்படுகின்றன. அப்படியே நடந்த நிகழ்வு. இந்த சமாரிய பெண் இயேசுவை இயேசுவை தெரியாதவன் சொல்லவே முடியாது. ஏன்னா வாசிக்கப்பட்ட வாசகத்தை கேட்டீங்க அப்படின்னா முழுமையாக இயேசுவை அறிந்தவராய் இருக்கிறார். ஆக நாமும் இன்று அறிவு உடையவராய் இருக்க வேண்டும். உலகத்தில் நடப்பது, நம்மை சுற்றி நடப்பது, நம் குடும்பத்தில் நடப்பது, நம் உறவுகளிடையே நடப்பது, நம் பிள்ளைகளுக்கு இடையே நடப்பது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர். அறிவு இருக்கணும். இருந்தா எல்லாமே இருக்கு. அந்த காலம் தான் போச்சு, கடந்து போச்சு. ஒரு பெண் நினைத்தால் நிச்சயமாக அதை முடித்தே தீருவார். சாதிக்கிறது பெண் தான். ஆண்கள் எல்லாம் சாதிச்சுட்டாங்க, பெருசா வாழ்ந்துட்டாங்க. வீட்டை கட்டிட்டேயா, நான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேயா, நான் பாரு ஒரு பிசினஸ் நடந்தா சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் வலுவான, திறமையான, அறிவான பெண் ஒருத்தி இருக்கிறார் என்பது உண்மை. என்பது சொல்லு. என் அப்பா ரொம்ப பாசமானவர், பயங்கரமான பாசமானவர், உழைப்பாளி, பயங்கரமான உழைப்பாளி. ஆனா எங்கிருந்து அந்த வேகம் வரும் அப்படின்னா எங்க அம்மா பக்கத்துல இருக்கும் போதுதான் அந்த வேகம் வரும். உழைப்புக்கு, உண்மையான உழைப்புக்கு. அம்மா சொன்னாலும் எங்க அம்மா நிற்கும் போது வேலை செய்யணும். ஏன்னா பார்த்து உடனே இருந்து பயணித்து இருக்கிற எங்க அப்பா கூட, எங்க அண்ணன் 2 பேர் கூட எங்க அப்பா கூட இல்லை. நான் இருந்தேன். சாமியாருக்கு படிக்க போற 12ஆம் வகுப்பு வரை நான் படிக்கும் பொழுது எங்க அப்பா கூடவே இருந்தேன். மாட்டை எடுத்து கசாலைனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? கட்டுறது, அதை அவுத்து கட்டுறது, வெளியில கட்டுறது, அதுல வைக்கிறது, தொட்டியில தண்ணி நிரப்புறது, தவிர போறது, மாட்டுக்கு வக்கல் அந்த பூர்ல வைக்க போறது, முடிக்கிட்டு வர்றது, மாட்டை காலையில எடுத்து ஊட்டிட்டு போய் கலப்ப உழுகுறது. உழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் மணி எடுத்து போகணும், குளிக்க வந்துடும். எங்க அப்பா வந்து மாட்டை வாங்கிட்டு போட்டு அனுப்பாரு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோன்னு வந்து அவர் ஏர் வாங்குறதுக்கு போகணும். போயிட்டு அவர் அனுப்பிவிட வந்தார். இல்லைன்னா ஒரு வார்த்தை நல்லா சொல்லி சொல்ல நான் பீடத்துல இருந்து பேசுறதால எப்போதும் சொல்லுவாரு. நான் சிரிப்பாவே சொல்லுவேன் எங்க அப்பாரு. அப்படி சொல்லி ஒரு திட்டுவாரு. இல்லைன்னா மாடு அடிக்கிறாரே தார் கம்பாடு அடிப்பாரு. உழைப்பு, உண்மையான உழைப்பு இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. எல்லாம் என் தாய் கொடுத்தாள். அவ்வளவு வல்லமையும் கொடுத்தாள். எனக்கு நல்லது. அப்பா இறந்துட்டாரா, அம்மா வாழ்ந்து இன்னும் இருக்கிறாங்க, 86 வயசு. அது அப்படி ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்விலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அது உண்மை. அதுக்காக ஆண் பெண்ணுக்கு அடிமையாகவில்லை. சொல் கேட்டு நடக்கணும், வழிகாட்டும் விதத்தில் நடக்கணும், அவர்களோடு இணைந்து நடக்கணும், அவர்களுக்கும் உரிமை கொடுக்கணும். அதனாலதான் சொல்லுவான், குடும்பத்தில் விட்டுக்கொடு, அதிகாரத்தை விட்டுக்கொடு அப்படின்னு புது கவிதை அழகா சொல்லுவோம். குடும்பத்தில் விட்டுக்கொடு, அதிகாரத்தை விட்டுக்கொடு. என்னன்னா பகிர்ந்து கொடு. நீ மட்டும்தான் முடிவெடுக்கக்கூடிய உரிமை உனக்கு ஆணுக்கு மட்டும்தான் இருக்குன்னா இல்லவே இல்லை. ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கு. ஆக விட்டுக் கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் விட்டுக் கொடுத்ததில்லை. சரித்திரம் சொல்ல முடியும். பங்காளி சட்டையெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா புரியும். 1 அடி 2 அடிக்கெல்லாம் சண்டை போட்டு
கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு என்னமோ சொல்லுவாங்க, பூனை சண்டைக்கு யானை காசு செலவழிச்ச மாதிரி சொல்லுவாங்க, யானைக்கான காசு பொருட்காசு செலவழிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு உலகம். 2 அடிக்கும் 1 அடிக்கும் சட்டை, கோர்ட்டு கேஸ், தலை அடி எப்படின்னு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதுதான் சொன்னேன், அறிவு, பட்டறிவு, படிப்பறிவு 2 இருக்கிறது. அறிவுலையும் பட்டறிவு படிப்பறிவு இருக்கிறது. இப்ப உங்கள்கிட்ட கேட்டா தெரியும், குத்திக்கிற மாடுடைய வாழு தூக்கிட்டு இருக்குமா இல்ல வாழு காலுக்கு இடையில இருக்குமா? மாடு தூக்கிக்கல பாத்துருக்கீங்களா? அதை யாரு சாமி பார்த்தது? அதெல்லாம் அவ்வளவு உன்னிப்பா பாத்துக்கலாம். நீங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்க, போகுதான் வேற ஏதாவது கேள்வி கேட்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஓவிய கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஓவிய கண்காட்சியிலே மாடு சண்டையிடுவது, 2 காளை மாடுகள் சண்டையிடுவது போல காட்சியிடப்பட்டிருக்கிறது. வரைபடம் வரைந்து அழகாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். ஐயோ இவ்வளவு அழகாக இருக்கிறது, அப்படி எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க இங்க. அப்ப வந்து ஆடு மேய்க்கிறவன் போனானா, மாடு மேய்க்கிறவன் போய் அங்க அந்த கண்காட்சியில நின்றுட்டான். இந்த படத்தில் தவறு இருக்கிறது அப்படின்னா, என்னப்பா இவ்வளவு அழகாக என்னடா எந்த ஒரு பட்டி கட்ட போடே அப்படின்னு எல்லாம் அரட்டுறாங்க. அஞ்சலா, மாடு மேய்க்கிறவன், மாட்டோடு படுத்து உறங்குகிறவன், மாட்டோடு உண்டு உறங்கி வாழ்ந்தவன், எனக்கு தெரியும். இந்த வரைபடத்தை வரைந்தவர் யார்? தவறு அப்படிங்கிறான். ஏண்டா அப்படின்னா, குத்திக்கிற மாடு குத்திக்கு சண்டை போற மாதிரி போட்டிருக்கு, வாடு தூக்கிட்டு இல்லவே இல்லை, இருக்காது. ஓடுகிற மாடு வாடு தூக்கி ஓடும். சண்டையிடும் போது தன்னுடைய வாளை ஒரு பய உணர்வோடு தன் கால்களுக்கு இடையே தான் வைத்திருக்கும், உடம்போடு ஒட்டித்தான் இருக்கிறோம் அப்படின்னா, அதான் பட்டறிவு. படிப்பறிவு சொன்னது வேற மாதிரி, ஆனால் பட்டறிவு உண்மை. ஆக அறிவு வேண்டும், பட்டறிவு படிப்பறிவு 2 வேண்டும். 2 அறிவும் இருந்தால் பெண்கள் குடும்பத்தின் குத்து விளக்காக இருக்கலாம். குத்து விளக்குன்னு சொன்னாங்களா? சொல்லலையா? குத்து விளக்குனா என்ன? எரியாத விளக்கா? எரியும் விளக்கு. எரியும் விளக்கு மட்டுமல்ல, குடும்பத்தை ஒளியேற்றும் விளக்கு, குடும்பத்திற்கு வழிகாட்டும் விளக்கு, குடும்பத்தின் இருளை போக்கும் விளக்கு என்றெல்லாம் பல நிலைகளில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த சமாரிய பெண் விளங்குகின்றார். இயேசுவை அறிந்தவளாய் இருக்கின்றார். இயேசுவை பார்த்தோன்னே சொல்றார், நீ யூதன், நான் சமாரிய பெண். யூதனுக்கு சமாரிய பெண்ணுக்கு ஆகாது, சாதி சண்டை. நம்ம ஊர்ல இருக்க பார்த்தேன், ஏன் சாதி சண்டை. அதனால ஐயோ நீனா என்கிட்ட வந்து பிடிக்கிறது முடியாதப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு யாருன்னு தெரிந்தால், அதான் தெரியுமே அவளுக்கு, தெரிஞ்சதுனால இயேசு நீ யூதன் என்று சொல்லுகிறார். ஆனால் யார் என்று கேட்டால் இயேசு மீட்பர் என்று அறியாமல் இருந்தார். அதை இறுதியாக புரிந்து கொள்ளும். இறுதியாக சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? யாரோ இயேசு ஒரு மீட்பர் வருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் சொல்றார். அப்பதான் இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கும் நானே அவர் என்று தன்னை முழுமையாக. ஆகவே நிறைய கருத்து இருக்கிறது, ஆனால் நான் நிறைய சொல்ல இந்த ஒரு கருத்தை மட்டும். ஆக அந்த சமாரிய பெண் தன் வறுமையிலும் தன் தாழ்வான நிலையிலும் இறைவனை தேடினாள். அது மட்டும்தான் உண்மை. அறிவு பெற தேடினாள், உலகத்தை தேடினாள், உலகத்தின் உண்மைகளை தேடினாள், தான் வாழ வேண்டும் என்று தேடினாள், தன் குடும்பம் வாழ வேண்டும் என்று தேடினாள். அந்த தேடல் உண்மையாய் இருந்தது. ஆகவே உண்மை கடவுளை கண்டுகொண்டார். அந்த உண்மை கடவுளே அவள் முன் சென்றார். உன்னோடு பேசும் நானே அவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். ஆக குடும்பத்தில் நாம் இறைவனை தேடுவோம். அது உண்மையான தேடலாக இருக்கட்டும். ஏதோ பகட்டுக்காக அல்ல, ஏதோ பலர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நானும் கிறிஸ்தவன் என்று நிரூபிப்பதற்காக அல்ல. அப்படிதான் நிறைய பேர் பூஜைக்கு போறேன்னா, என்னங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயிலுக்கு போல கேட்டுருவாங்களே அப்படின்னே பல பேர் கோயிலுக்கு வர்றாங்க. அதுவும் எவன் கேட்டா நம்ம ஆளுக கோயிலுக்கு போவோம் அப்படின்னு, கோயிலுக்கு போறது அப்படிங்கிறதெல்லாம் கடமை என்பதையெல்லாம் மறந்து விட்டோம். கடன் திருநாட்களிலும் என்ன செய்யறது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு பூசை காண்பது யார் வர்றா? குறைஞ்சிச்சு, ஏன் தெரியல. கத்தோலிக்க திருவையில இருக்கிற அழகு, அதனுடைய அமைப்பு முறை எல்லாம் தெரிந்தால் யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் சந்திரி போறாங்க. ஆக இயேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த சமாரிய பெண்ணை போல நாம் இறைவனை நம் வாழ்விலே தேடுவோம்.
நம் குடும்பத்திலே தேடுவோம், நம்முடைய அன்றாட நிகழ்வுகளிலே தேடுவோம். நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், திருமணம், புதுநன்மை, உறுதி பூசல் கொண்டாட்டங்கள், அந்த கொண்டாட்டங்களை தேடுவோம். நம்முடைய இழப்புகளை தேடுவோம், இறப்புகளை தேடுவோம். எல்லாவற்றிலும் இறைவனை தேடுவோம். இறைவனை நாம் உண்மையால் தேடும் பொழுது இறைவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வருவார், நிச்சயமாக வருவார். ஆக இன்னொரு ஒரு முறையை சொல்வார்கள், குடும்பம் ஒரு விளக்கு. எதை சொல்வது? குடும்பம் ஒரு விளக்கு. கணவன் மனைவினால் அந்த விளக்கின் திரிகள். குடும்பம் ஒரு விளக்கு, குத்து விளக்கு. குடும்பம் ஒரு விளக்கு, கணவன் மனைவி அந்த விளக்கு திரிகள். அந்த திரிகள் எரியும் ஒளிதான் பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். அப்படியாக ஒரு குடும்பம் அமையும் போது நிச்சயமாக அந்த குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பமாக, சாபம் இல்லாத ஆசீர்வாதமான குடும்பமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஆக பெண்கள் என்றால் சாதனையாளர்கள், பெண்கள் என்றால் சகாப்தம் படைத்தவர்கள், பெண்கள் என்றால் போராட்ட குணம் படைத்தவர்கள், போராடவே பிறந்தவர்கள், வென்றவர்கள், வெற்றி பாதை சொல்லியவர்கள். பெண்கள் ஆக்க பிறந்தவர்கள், பெண்கள் ஆள பிறந்தவர்கள். ஆவதும் பெண்ணாலே, ஆழ்வதும் பெண்ணே, ஆக்கம் பெறுவதும் பெண்ணே. பெண்மை என்பது தாய்மை. இறுதியாக சொல்ல விரும்புவது பெண்மை என்பது தாய்மை. அந்த தாய்மை தான் கடவுளின் அன்பு. அந்த தாய்மை தான் கடவுளின் அன்பு. ஆக உண்மையால் கடவுளை, உருவமற்ற கடவுளை தேடிக்கொண்டே அலைகிறான் மனிதன். தேடிக்கொண்டே அலையும் மனிதன் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தாய்மையின் அன்பிலே இருக்கிறது. தாயின் அன்பிலே, தன் ரத்தத்தை பாழாக்கி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த தாய் அன்பிலே, தன் வாழ்க்கை முழுவதையும் தியாகமாக்கி அந்த பிள்ளைகளை வளர்த்து தன் குடும்பத்தை பேணி காத்து உருவாக்கி இந்த உலகத்திலே உன்னதமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்கள் 4 சுவருக்குள்ளே இருட்டறையில் முடங்கி கிடக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள் என்று சொன்னால், உலகம் தெரியாதவர்கள் என்று சொன்னால் இளமை இல்லை. அவர்கள் உலகம் தெரிந்தவர்கள், உலகை காட்டுபவர்கள், தன் பிள்ளைகளை இந்த உலகுக்கு கொடுப்பவர்கள், தன் குடும்பத்தையும் உருவாக்கி இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த தாய்மை, ஒரு குழந்தை பிறப்பாள் தாய்மை. அந்த தாய்மை கடவுளின் அன்புக்கு சமம். அது தியாகம், முழுவதுமான தியாகம். இந்த தியாகம் எப்படி இருக்கும் தொடர்ந்து தெரியாது. கணவன் மனைவி உறவுல, ஆனால் வருடங்கள் கடந்து செல்ல 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 அந்த தாம்பத்திய உறவுகளை வெளிப்படுமே அன்பு. அதெல்லாம் நீங்க வயதான பெற்றோர்கிட்ட பார்த்து மகிழணும். நான் என் அப்பா தன் அம்மாவிடம் இருந்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன். அப்படி இருக்கும். வார்த்தைகள் இருக்கும், சண்டை இருக்கும், திட்டு இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரம் இல்லை அப்படின்னா அந்த ஏக்கம் வரும் பாருங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க இருக்கு. அதைத்தான் சொல்லுவாங்க, கடவுளின் அன்பை உணரத்தான் இந்த உலகில் இறைவன் தாய்மை. கடவுள் படைப்பை உருவாக்கினார், ஒன்றுமில்லாமல் படைத்தார், உயிர் கொடுத்தார், தன் உயிர் மூச்சினார், மனிதனை உருவாக்கினார். அதே படைப்பு செயல் பெண் வழியாகத்தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆண் பெண் தாம்பத்திய உறவு என்று சொன்னாலும் அந்த கருவை உருவாக்கி ஒரு முழு மனிதனாக்கி அந்த மனிதனுக்கு உயிர் கொடுத்து ஒரு குழந்தையாய் பெற்றெடுத்து இந்த உலகிலே கொடுக்கக்கூடியது தாய்மை. தாய்மை பேரு, அதுதான் கடவுளின் அன்பு. கடவுளுக்கு இணையானவர்கள் பெண்கள் என்றால் அதுவும் உண்மை, மிகை அல்ல. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகள், அவர்கள் பெண்கள் தினத்தை அன்னோனையும் சொல்கிறேன். இப்படி என்ன உங்களை பங்கு சமையல் கூப்பிட்டு அதனால வீரவசனம் பேசிட்டு அதோடு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. இதை வாழ்க்கையாக பேசக்கூடாது. பேசுறது மட்டும் பெருசா. நிறைய பேர் பேசுவாங்க, பேசிட்டாங்க போன அடிக்கிறோம், வைக்கிறோம், திட்டுறதும், பேசுறதும், பேசிக்கிறது, என்னென்ன வார்த்தைகள் அப்படி வரட்டி விடுறது, பெரிய மேதாவித்தனமா பேச இல்லவே இல்லை. வாழ்க்கையினும் ஓட்டத்தில் வண்டியின் மீது சக்கரங்கள் போல கணவன் மனைவி குடும்பத்தின் அச்சாணிகள், குடும்பத்தினுடைய அச்சாணிகள். ஒரு சக்கரம் இல்லைன்னா ஓடாது வண்டி, 2 சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும். அதனால இருவரும் இணைந்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்து பெண்கள் தின கொண்டாட்டத்தில் பெண்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், சாதனை படைக்க வேண்டும்
இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த உலகத்தில் கடவுளின் அன்பை இன்னும் உலகுக்கு காட்ட வேண்டும்.